ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எஸ்யூவி கேட்டகரி பயங்கர பூமிங்கில் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக கார் வாங்குறவங்க கூட எஸ்யூவியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் அப்படிங்கிற கேட்டகரி பயங்கரமாக பூம் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் இந்தியாவில் டாப் செல்லிங் வண்டி எதுங்க? டாடா பஞ்ச். ஸோ டாடா பஞ்ச் வந்து 2021 லான்ச் ஆகி இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷம் கிட்டதாங்க ஆகியிருக்கு. ஆனாலும் 6 லட்சம் வண்டி விற்றுருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த வண்டி பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா வேரியன்ட்ஸ்லாம் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த வண்டியோடைய ஒரு யூனிக்கான வீடியோ யூசர் ரிவ்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் 2021 மாடல், அதாவது ஃபஸ்ட்டு இயர் டாடா பஞ்ச் லான்ச் ஆகி முதல் இயர்லேயே வந்து வண்டி எடுத்த ஒரு யூசர். அவர் வந்து ஆஸ் ஆஃப் நவ் இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ ஓட்டியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கனாலே செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் தான் வந்து தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக யூசர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோடைய ஓனர் திரு மெய் பிரகாஷ் ப்ரோ. வாங்க. வணக்கம். வணக்கம். ஹாய். ஹலோ. குட் ஈவினிங். செம்ம ஷார்ப்பாக இருக்கார். இவர் நான் கடைசியாக வந்து 4 வருஷம் முன்னாடி பார்த்தேன். இப்போது அதை விட சூப்பராகவே ஷார்ப்பாகவே இருக்கார். டாடா பஞ்ச் ப்ரோ, ஒன் வேர்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இந்த 4 வருஷம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோடது? ஸோ கைண்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் தான். ஓகே. பட் ஸ்டில் டோன்ட் லைக் ஹிம் அப்படிங்கிற மாதிரி தான் வைங்களேன். ஒரு ஃபேமிலி மெம்பர் தான், பட் வெளியே அவாய்ட் பண்ண முடியாது அது மாதிரி பர்சன் வைங்களேன். ஓஹோ. இன்னும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு பதில் வந்திருக்கு. எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க ப்ரோ ஆஸ் ஆஃப் நவ்? 1,36,700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ 4 வருஷத்தில் 1,36,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காருங்க டாடா பஞ்ச். இது என்ன வேரியன்ட் ப்ரோ? அட்வென்ச்சர் ரிதம் வேரியண்ட்டு, பெட்ரோல். அதுவும் வந்து டாடா பஞ்ச் 2021 லான்ச் ஆகி ஃபர்ஸ்ட் இயர்லேயே எடுத்த வண்டி இது. ஸோ வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டாடா பஞ்சோடைய யூசர்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கார் நாங்கள் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவசியம் மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த காண்டாக்ட் நம்பர் என்னுடைய டைரெக்டான காண்டாக்ட் நம்பர் தான். ஸோ உங்ககிட்ட என்ன கார் இருக்குது, டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது, உங்கள் வண்டி யூசர் ரிவ்யூக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அவசியம் நம்ம வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். எந்த ஊருக்கு எப்போ வரோங்கிறது நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரை தேடி ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் உங்கள் ஏரியாவுக்கே வருவேங்க. ஸோ மேலும் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, புது கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குமே நாங்கள் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு கன்சல்டேஷன் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். அதுக்கும் அவசியம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், இதனாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி யூசர் ரிவ்யூஸ் அண்ட் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுக்கு அவசியம் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க டாடா பஞ்சோட யூசர் ரிவ்யூக்குள்ளே போயிடுவோமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பஞ்சோடைய ஃபர்ஸ்ட் இயர் ஓனர் அவர்கிட்டே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ப்ரோ, ஒய் டாடா பஞ்ச்? நான் அப்போ பார்த்த பட்ஜெட்டில் வந்துட்டு நான் இதோட கம்பேரிசன் வச்சுருந்தது எல்லாமே வெறும் வேகனார், ஓகே, ஸ்விஃப்ட் கூட கிடையாது, வேகனார். ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்துச்சு. அண்ட் பார்க்குறக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற வெஹிக்கிள் மாதிரி இருக்கணும், ஓகே, குட் லுக்கிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக நான் போய் பார்க்க போனது டியாகோ. ஓகே. டாட்டாவில் பார்க்க போனது வந்து டியாகோ, அண்ட் ஹுண்டாயில் பார்த்தது வந்து நியாஸ், i10 நியாஸ். நாங்கள் வந்து டியாகோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் நெக்ஸான் மாதிரி ஒன்று நின்று இருந்துச்சு. அப்போ பஞ்ச் பற்றி எனக்கு ஐடியா கூட கிடையாது. ஓகே. ஸோ ஆல் ஆஃப் சடன் நான் பஞ்ச் பார்க்கும்போது எனக்கு பார்த்தோன்னே எனக்கு இந்த கலர், ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிளும் எனக்கு லுக் வைஸ் பார்த்தா ஒரு காம்பேக்டாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் ஹெவியாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ள ரியர் சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற இதே சேம் ப்ரைஸிங்கில் இந்த வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது. ஓகே. ஸோ அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வெஹிக்கிள் எடுத்தேன். சூப்பர். அந்த டைமில் எவ்வளோ ப்ரைஸ் இருந்தது அட்வென்ச்சர் ரிதம்? ஸோ அட்வென்ச்சர் ரிதம் பேக் எல்லாமே சுற்றி பார்க்கும்போது 7.7 lakh சம்திங், 7.8 டு பி ஃப்ராங்க். குட். 7.8 lakhs உங்களுக்கு டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே சேர்ந்து வந்துருது. எல்லாமே கிடைச்சது. அந்த கேஜெட்ஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு மோர் தென் சாட்டிஸ்ஃபைட் இருந்தது. அந்த டைமில் வந்து இந்த கேஜெட்ஸ் எல்லாமே வந்து வித்தின் வெஹிக்கிளோட அந்த பட்ஜெட்டில் வந்து எனக்கு இந்த வெஹிக்கிளில் தான் கிடைச்சது. ஓகே. இப்போ இந்த அட்வென்ச்சர் ரிதம்ங்கிற பேர் இல்லாமல் அட்வென்ச்சர் ப்ளஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க வேரியண்ட்டோடைய நேமு. ப்ளஸ் சன்ரூஃப் எல்லாம் அடிஷனலாக வந்துருச்சு. அடுத்த வருஷம் ஃபேஸ் லிஃப்ட்டும் வரப்போகுது. ஸோ அது தவிர நீங்கள் இந்த வண்டியை எந்த டீலர்ஷிப்பில் எடுத்தீங்க? நான் எடுத்தது வந்து டஃபேல. பெருசாக இம்ப்ரெஸ் ஆகாமல் தான் போயிருந்தேன். அந்த ஷோரூம் ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லாமல். எஸ். பட் அவங்க ஏஜென்ட்ஸ் அண்ட் மேனேஜர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு டு தி எண்ட் வரைக்கும், டெலிவரி வரைக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. லேட் நைட் ஆயிடுச்சு என் டெலிவரிக்கு, அது வரைக்குமே இருந்து கூட சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. பரவாயில்ல. ஓகே. அதாவது மக்களே, இந்த வண்டியை நான் ஆக்சுவலி முதலே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டியாகோக்கும்
பஞ்சோடைய அட்வென்ச்சருக்குமே ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ வந்து 4 வருஷம் முன்னாடி போட்டிருக்கோம். அது எக்ஸாக்ட்லி இதே வண்டி தான். அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு நான் வெளியே வரேன் ப்ரோ, அப்போ தான் வந்து என்னை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் ப்ரோ வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அதே வண்டியை திரும்ப மீட் பண்ணுறது எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு அப்பீலாக இருக்குது. ஸோ எஸ் ப்ரோ, 1,36,000 ஓட்டியிருக்கீங்க 4 வருஷத்தில். அப்படின்னு இருக்கும்போது ஏன் நீங்கள் அந்த டைமில் டீசல் கார் எதுவும் பார்க்கலையா? அப்போ நான் டீசல் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. டு பி ஃப்ராங்க், எனக்கு இந்த வண்டி கொஞ்சம் பிக்கப் இந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது பெட்ரோல்னா ஒரு பிக்கப் இருக்கும், ஓகே, பெட்ரோல்னா ஈஸியாக ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஐடியானால தான் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும், நாய்ஸ் இருக்காது, அண்ட் பெருசாக மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பெட்ரோல் ப்ரிஃபர் பண்ணி பெட்ரோல் எடுத்தேன். இப்போ நீங்கள் வந்து வண்டி எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சர்வீஸ் எங்கே விட்டீங்க அதுக்கப்புறம்? அண்ட் சர்வீசஸ் வந்து நான் ஒரே இடத்துல விடலை. ஓகே, ஒரு பாயிண்டில் டஃபே விட்டேன். அவங்க வந்துட்டு வெஹிக்கிள் கொடுத்தா ஒரு 3 days ஆகும், 4 days ஆகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் எஸ்ஜிஏல விட்டேன், இந்த நெக்ஸ்ட் சர்வீஸ் சென்டரில் விட்டேன். அவங்க வந்துட்டு அவங்களும் அதே மாதிரி 2-3 days எப்போ பார்த்தாலும் லைனப்பில் இருக்குது உங்கள் வண்டி, அந்த டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, இன்னைக்கு பார்த்தா வந்துட்டு ஒரு நாளில் கொடுக்குறேன், 2 நாளில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எஃப்ஜிஏ பட் நான் இப்போ எஸ்ஜிஏல விடலை. லாஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கடந்த 2 தடவை நான் 3 தடவை சர்வீஸ் விட்டதும் வந்து குண்டாட்டாவில் தான். இந்த குண்டாட்டாவில் தான். பட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம் டு லாஸ்ட் டைம் அவங்க ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒஸ்ட் ஆகிட்டே தான் போனாங்க. ஆமாம், என்னோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே செகண்ட் டேவே அந்த பேட்டரி டெட். அதுக்கு வந்து கேட்டால் நாங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டில் வச்சுருந்தோம்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் எப்போவுமே கார் வாஷ் பண்ணுறது அவங்க ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க, காரே வாஷ் பண்ணி தர மாட்டாங்க. தேர்ட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் வெறும் ஜென்ரல் சர்வீஸ். என்னோட ரேட் பீட் ஆயிடுச்சு என்னோட காரில். ஸோ அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்க அது அவங்க சர்வீஸ் பண்ணலை எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். நான் சர்வீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போதும் பார்த்தா ஒரு 1 வீக் கழிச்சு நான் போய் பார்ப்பேன். அப்பவும் பார்த்தா உள்ளே க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 5 பாயிண்ட்டில் ஒரு 2 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, 3 புது பிரச்சனை வந்திருக்கும். அதான் நான் சொல்லிட்டு வரோம். மறுபடியும் அதே மாதிரி எப்போவுமே ஒரு 3 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணாமே இருக்கும். கடைசியில் நான் டயர்டாகி நீங்கள் வண்டியை கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி ஒரு டிசப்பாயிண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ப்ரோவோட இது. ஸோ எஸ் ப்ரோ, அந்த டைமில் இந்த பஞ்ச் பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஸ்விஃப்ட்டு மீதி கார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாடா பஞ்சில் அப்படி என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன்? அதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவங்க கொடுத்துருந்த கலர் ஆப்ஷன்ஸில் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, லுக் வைஸ் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ட்ராபிக்கல் மிஸ்ட். அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு 180 mm 200 சம்திங் இருக்கு. ஆமாம், எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது என்னோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள். ஓகே, அப்படி இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா எங்கேயாவது கீழே முட்டும். எல்லா வெஹிக்கிளில் போகும்போது பார்த்தா கீழே அந்த ஸ்பீட் பிரேக்கரில் முட்டும். ரோட்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாகவும் இருக்குது, ஒவ்வொரு குழியிலையும் நம்ம விட்டு விட்டு எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள் இருந்தால் தான் கரெக்டாக நினச்சேன். அந்த ஜட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஏன்னா நான் நிறைய ஒஸ்டான ரோட்ஸில் போகும்போது இந்த கார் வந்து அந்த ரோட்ஸை எவேட் பண்ணி போயிடுச்சு. பெரிய நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, நைஸ். ஸோ இந்த 1,36,000 நீங்கள் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக அந்த 1 வேர்டில் சொல்லுங்கன்னு சொன்னப்போ ஒரு மாதிரி மிக்சடாக நெகட்டிவாக தான் சொன்னீங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் என்னென்னா வந்துட்டு இப்போது எடுத்த ஒரு 1 இயர் கூட கிடையாது, ஃபியூ மந்த்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வந்துட்டு கார் ரொம்ப ஒரு சின்ன மேடு ஏறதுக்கு வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாலே கார் படன்னு அடிக்கும். அது என்னன்னு கேட்கும்போது எந்த சர்வீஸ் சென்டருமே அதை ப்ராப்பராக ரிசால்வ் பண்ணி தரல. டஃபே டைம் ஆனாலும் அவங்க ஒரு தடவை ரிசால்வ் பண்ணி தந்தாங்க. அது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்னால் ஒவ்வொரு தடவையும் போய் இந்த இனிஷியல், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓனருங்கிறதால இது நார்மல்னு நினச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் நார்மல் கிடையாது. அது வந்து மற்ற கார் ஓட்டுறவங்கலாம் எங்கள் காரில் வரும்போது ஏன் இவ்வளோ இழுக்குது இந்த வண்டி, ஃபர்ஸ்ட் 2 கியரில் ஏன் இவ்வளோ தடுமாறுதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வந்து ட்ரபுளாக இருக்குது கார்லன்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த இஷ்யூ இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? ஸ்பேர் அவைலபிலிட்டி. இவ்வளோ 6 லட்சம் வண்டி விற்றுருந்தாலும் வந்துட்டு எப்போ போய் என்ன ஸ்பேர் கேட்டாலும் வந்துட்டு இவ்வளோ டேஸ் ஆகும், இவ்வளோ வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 15 days ஆகும். 15 days, 10 to 15 days ஆகும். அது வந்துட்டு எனக்கு அது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இல்லை 15 daysனால் அப்புறம் அந்த 15 நாளைக்கு நீங்கள் உங்கள் யூஸுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிளாஸ் அப்படியே உடஞ்ச கிளாஸோடயே அதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஓகே. இல்லை லோனர் கார் ஏதாவது டெம்பரரி யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கார் கொடுத்தாங்களா? அது எந்த ஷோரூம்லேயுமே நான் கேட்ட வரைக்கும் வந்துட்டு சரி, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷோரூமில் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன ஷோரூம்லேயே வந்துட்டு சர்வீஸ் சென்டர்லேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 weeks அவங்க மிஸ்டேக்கால டிலே பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒரு கார் இருக்குன்னு கேட்டால் எந்த சர்வீஸ் சென்டருமே, நான் கேட்ட 3 சர்வீஸ் சென்டருமே கார் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ டாடா கார் வச்சுருந்தா நம்ம ரொம்ப டிக்னிஃபைடாக யோசிக்கிறோம். பட் அவங்க வந்து டாடா கார் தானே அப்படிங்கிற மாதிரி ஷோரூம் பீப்புளே பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை அந்த வகையில் உண்மையாகவே, அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே புது கார் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து
நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அப்படி உங்கள் கார் வந்து ரொம்ப நாள் சர்வீஸ் சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஒரு நிலமை வருது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக லோனர் கார் டெம்பரரியாக நீங்கள் உங்களுடைய தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கார் இங்கே கேட்டு வாங்கிக்கலாம். அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்தே ஆகணும். அதையும் நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ எங்கே சர்வீஸ் விட்டுட்ருக்கீங்க ஆஸ் ஆஃப் நோ? இப்போ லாஸ்ட்டு நான் கியூண்டாட்டில் விட்டேன், பட் அதுக்கப்புறம் நான் சர்வீஸ் விடலை. இப்போ நான் விட்டேன்னா எஸ்ஜிஏல தான் விடணும்னு சொல்லி. எஸ்ஜிஏல விட போகிறீங்க. ஓகே, எஸ்ஜிஏல பரவாயில்ல சர்வீஸ். எஃப்ஜிஏல நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எஃப்ஜிஏல நல்லா தான் இருந்திருக்கு, டஃபேலையும் நல்லா தான் இருந்திருக்கு. ஓகே, எஃப்ஜிஏ விட கம்பேரிட்டிவ் டஃபே நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, பட் டைம் ஆகுது. அதனால தான் நான் எஃப்ஜிஏல விடணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இன்னொன்று டஃபேல கொஞ்சம் அந்த ஏரியா கம்மி, நிறைய க்ரௌடாக வந்து நிற்கும். எஸ்ஜிஏ கொஞ்சம் பெருசுங்கிறதுனால பே நிறைய இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ பெட்டர். ஓகே, ஸோ இந்த 1,36,000 ஓட்டியிருக்கீங்க, ரொம்ப நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்கீங்களோ? சம்டைம்ஸ் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுவேன். இங்கேருந்து பெங்களூர் பிரேக்கே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே இங்கேருந்து சென்னையும் போயிருக்கேன். வித்து ஒரு பிரேக் எங்கேயுமே ஸ்டாப்பேஜே இல்லாமல் வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டாகவே ரன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெங்களூரும் போவேன், மதுரை, திருச்செந்தூர், திருவனந்தபுரம். கார் போகாத இந்த கேரளா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹில்ஸில் போக முடியாத இடத்துலலாம் கூட வண்டி விட்டு ஓட்டியிருக்கேன். அதுக்கெல்லாம் வண்டி கேப்பபிளாக தானே இருக்குது? வண்டி கேப்பபிள். ஓகே ஓகே. அது ஃபர்ஸ்ட் செகண்ட் கியரில் போட்டு ரொம்ப புஷ் பண்ணி நம்ம ஓட்டும் போது போகுது. வண்டி கேப்பபிள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த காருக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். சூப்பர் சூப்பர். அந்த வகையில் இட்ஸ் குட். பட் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மீதி இஷ்யூஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ நீங்கள் பிரேக் எடுக்காமல் போகிற அளவுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு உள்ள? எனக்கு கம்ஃபர்ட்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அது வந்து இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓனராக எடுக்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த ஒரு கார் தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் காரே டிரைவ் பண்ணதில்லை. என்னோட முதல் கார் இதுதான். இதில் தான் நான் ஓட்டவே கற்றுக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப க்ளோசர் கார் எனக்கு. இதில் தான் நான் ஓட்டவே கற்றுக்கிறேன். எனக்கு கம்ஃபர்ட் பெருசாக அப்போ தெரியல. ரொம்ப ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்போது எனக்கு கம்ஃபர்ட் நான் ப்ரியாரிட்டி கொடுக்கவே இல்லை. பட் இன்னைக்கு நான் பார்த்தா இதில் கம்ஃபர்ட் 0 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்கு. ஜீரோனே சொல்லிட்டீங்க? 0ன்னு சொல்கிற அளவுக்கு தான் எனக்கு இருக்கு இப்போ. ஓகே. அதாவது நான் இந்த செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறேன். இதுக்கு கீழே இருக்கிற செக்மெண்ட்டை விட இது பெட்டர்னு சொல்லலாம். பட் இந்த செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வேறு கார்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் இந்தியா ஃபுல்லாகவே நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒவ்வொரு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே போய் ஒரு ரெண்டல் கார்ஸ் தான் நான் எடுக்கிறேன். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் தான் எடுக்கிறேன். அப்போ i20 ஓட்டுறேன், i10 ஓட்டுறேன், இக்னிஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ஸ் இக்னிஸ் ஓட்டியிருக்கேன். ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் கார்ஸும் நான் ஓட்டுறேன், ஸ்கோடா ஓட்டுறேன், எல்லாமே ஓட்டுறேன். அப்படிங்கும்போது எனக்கு அப்போ எல்லாம் பார்க்கும்போது கம்பேரிசனுக்கு என் காரை தான் நான் பெஞ்ச் மார்க் பண்ணுறேன். அதில் எல்லா காருமே என்னோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுறது. ஸோ ஓகே, இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேக்காக இருக்குது. ரைட், இப்போ இந்த கேட்டகரியில் இஃப் யூ ஹேட் த சான்ஸ், இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோவில் இதுக்கு நிறைய காம்படிஷனும் வந்தாச்சு, நிறைய புது கார்ஸும் வந்தாச்சு. ஸோ டாடா பஞ்ச் எடுக்காமல் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவீங்க? இப்போது இந்த செக்மெண்ட்டில் பார்த்தா எனக்கு பிக்கப்புங்கிற பாயிண்ட்டாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான பாயிண்ட்டாக இருக்குது. நான் அதில் பார்த்தா நான் இப்போது XUV 3XO எடுப்பேன் மஹேந்திரா. எனக்கு அது எல்லாருமே ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிக்கப் வைஸாகவும் இன்ஜின் வைஸாகவும் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்கு. இஷ்யூ இல்லாத கார் இல்லை, எல்லா கார்லையும் இஷ்யூ மைனர் எவ்ரிதிங் இது. பட் அந்த இஷ்யூவை தாண்டி உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குதுங்கிறத ஒரு வண்டியை பொறுத்தவரை ஒரு ஹைலைட்டாக இருக்கும். பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த வண்டிக்கு சப்போர்ட்டையும் பண்ண முடியாது. பட் ஓவரால் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்த டாடா பஞ்சோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஹாப்பியாக இல்லையா, இல்லை மீடியமாக, வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஐ வில் ரெக்கமெண்ட் த காருங்க. பட் அன்டில் அன்லெஸ் சர்வீஸ் வந்து டெவலப் ஆக, சர்வீஸ் சப்போர்ட்டோ, அதாவது ஆஃப்டர் சேல்ஸ் வந்துட்டு எனக்கு இருக்கிற சப்போர்ட்னால மட்டும்தான் எனக்கு இந்த கார் இப்போ பிடிக்கலன்னு சொல்கிறேன். அஸ் அ கார் எனக்கு இது நல்ல கார். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 கியரில் இருக்கிற இஷ்யூவே வந்து டஃபாக எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் நிற்கல. ஸோ அது வந்து ரிசால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூவாக தான் எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து ஆஃப்டர் சேல்ஸ் இருக்கிறவங்க தான் அதை சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஆஃப்டர் சேல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஆஃப்டர் சேல்ஸால் மட்டும்தான் இந்த இஷ்யூ வருது. ஏன்னா நான் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்து இந்த கியூண்டாட்டில் நான் சர்வீஸ் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு CSF பர்சன் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் அவர் கார் எடுத்திருக்காரு. அந்த சர்வீஸ் சென்டரில் கார் விட்டுருக்காரு. அவர் திருப்பி அவரோட ஏர்போர்ட் வரைக்கும் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கார். ஒரு நார்த் இந்தியன் அவர். எனக்கு அது வந்து ரொம்ப அன்பேரபுளாக இருந்துச்சு. நான் தான் அவருக்கு லிஃப்ட் கொடுத்து கொண்டு போய் விட்டேன். அவர் சொன்னது என்னென்னா வந்து எனக்கு நார்த் இந்தியாவிலலாம் வந்து டாட்டா ரொம்ப சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே உண்மையாகவும் தான் இருக்குது. இங்கே சவுத்தில் தான் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினைக்கல. ஐம் ஒரு கவர்மெண்ட் பர்சனல், ஒரு சர்வீஸில் இருக்கேன். என்னையே வந்துட்டு நான் இப்போ நடந்து போகிறேன், என்னை யாரும் கண்டுக்கவே இல்லை. நான் ஜஸ்ட் அவர் லிஃப்ட் பண்ணதுக்கு அவர் கொஞ்சம் ரேண்ட் பண்ணார் என்கிட்ட. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒருத்தர் கொண்டு போய் ட்ராப் பண்ணுற கூட இல்லை. பட் எனக்கு வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால கொண்டு போய் என்னோட தடவை ட்ராப் பண்ணியிருக்காங்க. என் கார்லேயே கொண்டு போய் என்னை ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு பண்ணியிருக்காங்க. பட் அந்த பர்சனை வந்து அவங்களா கேட்டு யாருக்குமே பண்ணல. அவங்க யாராவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ
கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே இந்த வண்டி எடுத்திருக்கீங்க. பஞ்ச் லான்ச் ஆகுது 2021 தான், அப்போயே நீங்கள் வண்டி எடுத்திருக்கீங்கன்னு இருக்கும்போது அந்த டைமில் இந்த வண்டியை பற்றின ஹைப் எப்படி இருந்தது? இப்போ இருக்கிற டாடா பஞ்சுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ டாடா பஞ்ச் வந்துட்டு இது ஒரு ஸ்டேபிள் வெஹிக்கிள் மாதிரி எல்லாரும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாருமே வாங்குறாங்க. எல்லாருக்குமே இது டாடா அது ஐ எம் ஹாப்பி வித் தட். எல்லாருக்கும் ஒரே வண்டி வருது. ஸோ அதனால வந்துட்டு அட்லீஸ்ட் சர்வீஸ் இன்ஃப்ரா வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே. பட் அப்போ பார்த்தா எனக்கு இது ஒரு ஹெட் டர்னராக இருந்துச்சு. நான் இந்த கலரில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா எல்லாரும் என்கிட்ட காமனாக சொன்னது என்னன்னா, இந்த கலர் தான் நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே. 3 மாதம் கழிச்சும் அதே தான் சொல்லுவாங்க. நான் ஆர்டர் பண்ணி 2 மாதம் ஆச்சு, எனக்கு இந்த காரே வரல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் ரோட்டில் நிறுத்தி கேட்டிருக்காங்க. பல பேர் வந்துட்டு இந்த கார் ரோட்ல வந்து ஹெட் டர்னராக இருந்துச்சு. இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க, காருக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க, பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. எனக்கு இதுதான் பெஸ்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் இந்த பிரைஸுக்கு திஸ் இஸ் ஆக்சுவலி டீசென்ட். ஓகே. ஸோ அந்த வகையில் நான் ரிவ்யூ பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான இன்டீரியர் குவாலிட்டி தாங்கணும். நீங்கள் ஒரு 4-5 வருஷம் 8 வருஷம் ஓட்டினாலுமே அது தாங்கணும், உடையாமல் இருக்கணும். அந்த வகையில் எதுவும் உடையலைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லி எதுவுமே உடையல தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த வகையில் தட்ஸ் அ பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது உங்களுடைய ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணது? இன்னொன்று சொல்லணும்னா, இந்த காரில் வந்துட்டு இப்போது நான் ஃபஸ்ட் எடுத்தது ஃபேமிலி கார். ஓகே. ஃபேமிலி கொஞ்சம் நேரம் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் அவங்களுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்குது, பட் ஆனால் பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி அவங்களுக்கு தூக்கி போடுற மாதிரி இருக்குது. அவங்க ரியர் சீட் கம்ஃபர்ட் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓகே. சும்மா நான் ஒரு டேர்ன் பண்ணும்போது பார்த்தா இந்த பக்கத்தில் உட்காந்து ரொம்ப சின்ன ஆட்கள்லாம் இந்த பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா அப்படியே மூவ் ஆகி அந்த லாஸ்ட் வந்துக்குவாங்க. அந்த ரோல் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. முன்னாடி உட்காந்துருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. பட் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் இருக்கிற குட்டி குட்டி பம்ப்ஸ் கூட ஃபீல் ஆகுது. ரொம்ப கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. இது ஒரு வித்தியாசமான ஃபீட்பேக். ஆக்சுவலி என்னென்னா பேக் சஸ்பென்ஷனுங்கிறது நார்மலாகவே செமி இண்டிபெண்டன்ட் தான் கொடுப்பாங்க. இந்த சாசியில் ரைட் குவாலிட்டி டீசெண்டாக நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும், பட் ரொம்ப ஒஸ்ட்டாலாம் இருக்காது அப்படின்னு தான் வந்து எங்களோட ஃபீட்பேக் இருந்திருக்கு ஆஸ் ஆஃப் நோ. பட் ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் இந்த கார் ஃபஸ்ட் டைம் வந்து டயர் சேஞ்ச் பண்ணும்போது வந்து 90,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் கார் டயர் சேஞ்ச் பண்ணவே இல்லை. 90,000 ஒரே செட் டயரில் ஒரே கம்பெனிலேருந்து வந்த டயரோட அந்த அப்போலோ டயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 90,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் டயரை சேஞ்ச் பண்ணவே இல்லை. 90,000 நான் சேஞ்ச் பண்ண போகும்போது கூட என்னோட டயரில் இருக்கிற மார்க்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த டயர் இன்னும் நான் வச்சுருக்கேன். எதுக்கு வச்சிருக்கீங்க தெரியல. எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு டயர் பங்க்சர் ஷாப் தான் வச்சிருக்காரு. இதை ரீயூஸ் பண்ணலாம், நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா இன்னும் வச்சிருக்காரு. அண்ட் ஈவன் இந்த டயர் நான் மாற்றி ஆல்மோஸ்ட் 40,000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இதுலேயும் இன்னும் மார்க் ஒன்றும் போகவே இல்லை. அப்படியே தான் இருக்குது இந்த டயர். ஸோ ஓகே. ஒரு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருக்குது. மேலும் ப்ரோ கிட்ட இந்த வண்டியோடைய டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாரா அது நம்ம பார்க்கலாம். மெயினாக 1,36,000 ஓடின டாடா பஞ்சுடைய என்ஜின் எப்படி இருக்குது? நான் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஓட்டலாமா? தாராளமாக நீங்கள் ஓட்டலாம். ஓகே, சரி வாங்க ட்ரைவ் போயிடலாம். ஓகே. ஸோ வாங்க 1,36,000 கிலோமீட்டர் ஓடின பஞ்சை நம்ம வந்து ஓட்டலாம். வெளியே நாய்ஸ் சென்டருக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்தோம். வெளியே டீசெண்டாக இருக்குது, அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. உள்ளே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, அவ்வளோவா ரொம்ப நாய்ஸியெல்லாம் தெரியல, பட் கேட்குது ஒரு மாதிரி. ஒரு என்ஜின் ஓடுதுங்கிறது வந்து நமக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்குது பேக்ரவுண்டில். அதே ஏசி போட்டால் நான் எதிர்பார்ப்போமா? ஓகே, ஒரு மாதிரி கர்ரு 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 கர்ருன்னு ஒரு வைப்ரேஷன் வருது. எனக்கு ஃபேன் ஸ்பீடு கூட 2 தான் இருக்குது. 4 இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியா? இந்த வைப்ரேஷன் இந்த டேஷ்போர்டில் ஃபீல் பண்ண முடியும் நல்லாவே. ஓகே. ஸோ வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஏசி போட்ட உடனே நல்லாவே உள்ளே ஃபீல் ஆகுது. எனக்குமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் அவசியம், சீட் பெல்ட் போட்டுக்குங்க. எந்த சீட்டில் இருந்தீங்கனாலும் சரி, சீட் பெல்ட் இஸ் த ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபீச்சர். அதை விட சிறந்த சேஃப்டி ஃபீச்சர் ஒரு சிறந்த டிரைவர் தான். தயவுசெய்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே, பரவாயில்ல. ஓகே, இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் ஓகே. கியர் ஷிஃப்ட்டுமே பரவாயில்லையே தான் இருக்குது. கிளச்சும் லைட்டாக தான் இருக்குது. கிளச் மாற்றிருக்கீங்களா? ஆஃப்டர் 1 lakh அதில் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதான் பார்க்குறேன். கிளச் மாற்றிருப்பாங்களேன்னு பார்த்தேன். ஓகே, ஸோ பாசிட்டிவாக மூவ் ஆகுது, நாட் பேட். ஓகே, ஆனால் போக போக எப்படி இருக்குங்கிறது தான் தெரியணும். ஸோ எஸ் ப்ரோ, நீங்கள் அதிகமாக சிட்டியில் ஓட்டுறீங்களா இல்லை ஹைவேஸில் ஓட்டுறீங்களா? நான் மிக்ஸ்டு தான். இப்போ சிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் முதல்ல வந்துட்டு நான்
ஹைவேஸ் மேக்ஸிமம் ஹைவேஸ் தான் வைங்களேன். ஓகே. ஹைவேஸ்னால் இப்போ சேலம் ரோட், மதுரை ரோடு, அந்த மாதிரி ரோடும், சென்னை ரோடு இது மாதிரியும் போவோம். அண்ட் கேரளாக்குள்ளே அதிகமாக ஜேர்னி பண்ணுவோம். ஹில்ஸ்குள்ளே ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் ஹில்ஸ்குள்ளெல்லாம் போய்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி ரோட் கண்டிஷன்ஸ்க்கு இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க டிரைவிங்க்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இது வந்து டக்குன்னு பிக்கப் எல்லாம் எடுத்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஓவர்டேக்கிங் இதில் பண்ணிட முடியாது. 100%. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அண்டர் கியர் பண்ணி தான் பண்ண முடியும். ஹைவேல வந்து நீங்கள் லாங்காக போகிறீங்க, ஒரு ஸ்டேபிளான ரோடு, ஒரு 80-100 பிடிச்சிட்டு ஃபுல் டே 80 போகிறதுனாலுமே போகும். அப்படின்னா போய்கிட்டே இருக்கும், எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல். அது டக்குன்னு இப்போ ஸ்பீட் கம்மி பண்ணிவிட்டு ஆக்சிலரேட் பண்ணால் அந்த பிக்கப் இருக்காது, பயங்கரமான ட்ராப் இருக்கும். ஓகே. இப்போ ஓட்டுறதுக்கு ஐ ஃபீல் இட் இஸ் ஓகே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஹையர் கியர்ஸில் பிக்கப் இருக்காது, சுத்தமாக இல்லை. அது ஒரு ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து தான் போகுது. பட் கம்ஃபர்ட் ரீதியாக ரைட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரைட் குவாலிட்டி, சஸ்பென்ஷன், பேக்கில் கொஞ்சம் தூக்கி அடிக்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. இந்த ஸ்டிஃப்னஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே வந்து ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளத்தில் இறங்கும்போது பார்த்தா அது நல்லாவே தெரியும். ஓகே. அந்த ஃபீல் உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஓட்டுறதுக்கு டீசெண்டாக இருக்குது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. டயரை மாற்றியும் அது இருக்குது இல்லையா? ஓகே. ஹில்ஸில் எப்படி இருந்தது உங்களுடைய? ஹில்ஸில் வந்து நான் அது கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறேன். நான் ரெகுலராகவே ஊட்டி போவேன். வீக்லி மந்த்லி ஒரு ட்வைஸ் வந்து நான் கொடநாட், கோத்தகிரி, ஊட்டி நான் போயிட்டு வருவேன் வைங்களேன். ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பாக தான் போயிட்டு வருவேன். ஓகே. அப்போ வந்துட்டு எனக்கு இந்த கார் மோர் தென் எனஃப் தான். ஓகே. அந்த பெண்ட் எல்லாமே நல்லா எடுக்கும், பிக்கப் எடுக்கும், மேலே போகும், அதெல்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போதைக்கு நார்மல் ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. 4th கியர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆனால் 2nd கியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, பரவாயில்ல. ஓகே. ஆனால் நீங்கள் மீதி இப்போது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி பெலினோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு இந்த இன்ஜினை கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக பத்தாது இல்லை? ஆமாம். அதோட ஸ்மூத்னஸ் வந்து எனக்கு வந்து இன்ஜினோட நாய்ஸ் பெருசாக கேட்காது. ஓகே. எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்மூத்தாக நான் ரைஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியுது இந்த வண்டி. ஸோ இதில் வந்து நான் போகிறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது. ஓகே. ஸ்டில் இந்த ஸ்பெக்குக்கு இது ஓட்டுறதுக்கு பரவாயில்லையா இருக்குது அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸ் தான் எனக்கு வந்து எனக்கே அது வந்து ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் உருன்னு ஒரு உருமல் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்டீரிங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டீரிங் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டீரிங். ஆக்சுவலாக நான் ஹைவேல போகும்போது இந்த டக்குன்னு 3rd கியர் யூஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஒரே கான்ஃபிடன்ஸ் தான் இந்த ஸ்டீரிங் தான். இந்த ஸ்டீரிங்கால தான் நான் ஓவர்டேக் என்னால் கான்ஃபிடென்ட் எடுக்க முடியுது, இந்த இன்ஜினால் கிடையாது. ஓகே. அதாவது டக்கு ஜட்ஜ் பண்ணி நீங்கள் வளைச்சி எடுக்கிறதுக்கு தாராளமாக ஒரு சின்ன ஒரு பிட்டில் கூட நல்லா மூவ் பண்ணி போயிட முடியுது. அதுக்கு இந்த ஸ்டீரிங் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் தான். கரெக்ட். சூப்பர். தட்ஸ் ஆல் குட். இப்போது நம்ம பிடிச்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை டாப் 5 பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு என்னென்ன சொல்லுவீங்க? எனக்கு இதுக்குள்ளே உட்காந்து போட்டு பார்த்தா ஒரு கொஞ்சம் பெரிய காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். ஓகே. ரோடோட வியூ எனக்கு மேலுமே இந்த காரில் இருக்கிற மாதிரி பலினோவில் கிடைக்காது. கரெக்ட். ஏன்னா பானட் முதற்கொண்டு நல்லாவே தெரியுது. எஸ். அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஜட்ஜ் பண்ணியால வந்து கார்னரிங்லாம் அந்த ஹில்ஸ்லாம் ஓட்டும்போது பார்த்தா வால்பாறை சோலையார் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டில் ரோடே இருக்காது. ஸோ இந்த ஹாஃப் ரோடு தான் இருக்கும். எதில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ரிவர்ஸ்லேயே போகணும். இந்த ரோட்லேயுமே வந்துட்டு வெறும் கல் தான் இருக்கும். அங்கே வந்து நான் பலினோ ஒரு நாள் எடுத்துகிட்டு போனேன். செகண்ட் டே வந்து நான் பஞ்ச் எடுத்துகிட்டு போனேன். பலினோவில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் அந்த ரோட்டில் போகிறக்கு. பட் பஞ்சில் வந்து எனக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு ஜீப், ஒரு மினி ஜீப் ஓட்டுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது நான் என்னோடய வண்டிங்கிறதுனால மட்டும் இல்லை, அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய பாயிண்ட். அண்டு லோ ஸ்பீடில் ஓட்டும்போது இது மைலேஜ்லேயும் இது நல்லா தான் கொடுக்குது. எனக்கு அது மைலேஜும் எனக்கு ஒன்றும் ட்ராபேக்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வைங்களேன். லோ ஸ்பீடில் எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுத்துருக்கா? ஹைவேஸ்லையும் சரி, சிட்டிலையும் சரி ஒரு 16 கொடுத்துருக்கு. 16 கொடுக்கும் நார்மலி சிட்டிலையா? எஸ். 15 to 16 எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் ஆன் அன் ஆவரேஜ். எஸ், ஆன் அன் ஆவரேஜ். ஹைவேஸில் போகும்போது 18-19 வரும் வைங்களேன். ஓகே. ஸோ சிட்டி எஃபிஷியன்சி மீதி கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எஸ். ஓகே. அண்டு பெருசாக எனக்கு செலவு வச்சதில்லை. இந்த 1.36 lakh கிலோமீட்டர் ஓடும் போது கூட
இவ்வளோ நாள் ஓடிடுச்சு, இந்த ஸ்பேர் மாற்றணும், இதெல்லாம் போயிடுச்சுங்க இந்த ஓட்டத்தினால அப்படின்னு சொல்லியெல்லாம் எதுவும் நான் மாற்றல. அன்எக்ஸ்பெக்டடாக சர்ப்ரைசிங் செலவெல்லாம் ஒன்றும் வைக்கல, வச்சதில்லை. லைட் ஆன் மை பாக்கெட்டு தான் வைங்களேன். இந்த கிளச் பிளேட் அது அப்போ மாற்றினது, அது டைமிங்காக மாற்றினது தான். ஓகே. ஸோ ஆன் ஆவரேஜ் எவ்வளோக்கு ஒரு இயருக்கு எவ்வளோ சர்வீஸ்க்கு செலவாகிருக்கு? பிகாஸ் நான் கால்குலேட் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு 30 to 40,000 ஒரு இயருக்கு. ஒரு இயருக்கு. நான் லாஸ்ட் இயர் பண்ணதை சொல்கிறேன். நான் இந்த இயர் 2025 பண்ணதை சொல்கிறேன். 1 lakh ஓடுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹார்ட்லி அப்போவுமே எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் பில் வந்து 10,000 தான் அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நான் சார்ஜ் பண்ணுவேன். அதுவுமே சர்வீஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் தானே? இயர்லி ஒன்ஸ் இல்லை, நான் ஓட்டின ஃப்ரீக்வன்சிக்கு ட்வைஸ் த்ரைஸுங்க நீங்கள் ஓட்டினது அப்படி. கரெக்டு. ஸோ தட்ஸ் ஆல் குட். ஓகே, ஃபர்தரா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இது அது போக பார்த்தா இந்த மியூசிக் சிஸ்டம் எனக்கு பிடிக்கும்னு வைங்களேன். ஓகே. ஸோ இது ஒரு மினி டிஸ்பிளே. இட்ஸ் ஓகே. இது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ரொம்ப காம்பேக்டும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது, ஒரு மீடியோக்கர் கார் வித் ப்ராப்பர் ஸ்பேஸோடு இருக்கிற மாதிரி வண்டி. ஓகே. அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து எனக்கு இந்த கார் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு ஸ்ட்ராங்கான கார், ஒரு ராக் போகிற மாதிரி இருக்குது எனக்கு அந்த ரோட்டில். ஒரு ஸ்ட்ராங்கான சாலிட் ஃபீல் வந்து இருக்குது. சூப்பர். ஸோ இதுதான் எனக்கு இப்போ இந்த காரை பிடிச்ச விஷயம். ஃபஸ்ட்டு காருங்கிறதுனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது, பர்சனலாகவே இது ரொம்ப பிடிச்சது. ஓகே. ஸோ பிடிச்ச விஷயங்கள் பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் பிடிக்காத விஷயங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா இந்த டாட்டாவோட சர்வீஸ் நெட்வொர்க் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராபேக். ஏன்னா திருப்பி நான் டாடா கார் எடுக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒரே விஷயமே இந்த டாட்டாவோட சர்வீஸ் நெட்வொர்க். நான் சீரா பிடிச்சிருக்கு, உங்கள் மனசில் சீரா உட்காந்துட்டு இருக்குன்ற போது கரெக்டா? எஸ். நான் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு எனக்கு சீராவோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு இது வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பார்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இதெல்லாம் தாண்டி கூட எனக்கு தெரிஞ்ச பீப்புள் ரொம்ப க்ளோஸ் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கு சீரா கிஃப்டாக வரும். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டு நாங்கள் சீரா கிஃப்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சீரா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாக நிறைய இடங்களில் சீரா வந்து நல்லாவே ரீச் ஆகிருக்கு, அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. எஸ். ஆனால் இதே மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து நான் சீராவை நான் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறேன்னா ஒரே பாயிண்ட் சர்வீஸாக தான் இருக்கும். வேணுங்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் டாட்டாவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் வந்து சர்வீஸ் தான். ஓகே. தென் சர்வீஸ் தவிர பார்த்தீங்கன்னா அதாவது இனிஷியல் ஃபர்ஸ்ட் செகண்ட் கியரில் இருக்கிற பிக்கப் வந்து எனக்கு பார்த்தா ஏதோ நான் டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கியரில் நான் வந்து எடுத்து ஒரு சின்ன மேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ இல்லை ஒரு மேட்லேயோ நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு ஏசியோட ஃபுல்லாக வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பட நடிக்கும். அண்ட் அந்த இது இனிஷியலில் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்சிலேஷன் ஜாஸ்தியாக கொடுத்து இந்த வெஹிக்கிள் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு அது ஹியூமிலேட்டிங்காக இருக்கும். யார் என் காரில் ஏறினாலும் ஃபர்ஸ்ட் கியரில் ஏன் இவ்வளோ முக்குது இந்த காரு அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை எப்படி இருந்தாலும் சொல்லிடுவாங்க. நிறைய கார் கிளச் மாடுலேட் பண்ணி பார்த்தீங்களா? கிளச் ஹாஃப் கிளச் கொடுத்து பார்த்தீங்களா? கிளச் ஹாஃப் கிளச் கொடுத்து எனக்கு எப்படி பண்ணாலும் அது சால்வ் ஆகலை. ஒரே ஒரு தடவை டஃபேயில் வந்து அவங்க சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுக்கப்புறம் டஃபே டிலேங்கிறதுனால தான் நான் கொண்டு விடலை. டஃபேயில் வந்து எனக்கு ப்ராப்பராக அதை அட்ரஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும்போது பார்த்தா அவங்க சொன்னதில் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகாது. அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இது 100% ரெடியூஸ் ஆகாது, நீங்கள் இது நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும். ஒரு 70% நாள் ரெடியூஸ் பண்ணி தர முடியும்னு சொல்லி 70% அவர் டியூன் பண்ணி ரெடியூஸ் பண்ணி தந்தார். பட் அது ரொம்ப நாள் நிற்கலை. அது ஓவர் த டைம் வந்து அதுவும் ஃபேட் அவுட் ஆகி மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுச்சு. ஸோ இது ஒரு செகண்ட் பாயிண்ட்டுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து பார்த்தா வந்து ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி. எனக்கு ஏதாவது வண்டிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது போயிடுச்சுன்னா நான் இதை தேடுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இத்தனைக்கும் பஞ்ச் வந்து மோஸ்ட் சோல்டு கார் இந்த ரீசன்ட் டைமில் டாட்டாக்கு. ஈவன் தென் அவங்க வந்து இதுக்கு பெருசாக ஸ்பேர் மெயின்டைன் பண்ணலங்கிறது வந்து எனக்கும் சர்ப்ரைசிங். எதை கேட்டாலும் வந்துட்டு இவ்வளோ டைம் ஆகும் அவ்வளோ டைம் ஆகும். அதாவது ஒரு வேலை நம்ம சொன்னோன்னா அந்த வேலையை அவங்க செய்ய வேணாம்னு சொல்கிறதுக்கு தான் அவங்க நிறையா சொல்கிறாங்களே தவிர அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. என் காரில் ரேட் பைட் ஆகிருக்கு, சென்சார்ஸ் போயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே மாற்றிடுங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ரெடி டு பே த மணி அப்படின்னாலும் சார் அதெல்லாம் வர டைம் ஆகுங்க சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஓகே. தென் இதை தவிரன்னு பார்த்தா எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஆஃப்டர் மார்க்கெட் ஆம்ரெஸ்ட் இல்லை. எஸ், ஆம்ரெஸ்ட்டே இல்லை. ஆஃப்டர் மார்க்கெட் ஆம்ரெஸ்ட் போனோன்னே எனக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் எனக்கு இல்லை. அவங்க கொடுக்குறாங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஆம்ரெஸ்ட்டு, இதை வச்சுட்டு நான் ஹேண்ட் பிரேக் போடுறக்கும் போது நான் கழட்டணுங்கிற மாதிரி இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸுக்கான பெரிய சான்சஸ் எனக்கு தெரிலங்க. எனக்கு ரீச் அவுட் கிடைக்கல அதுக்கு. ஓகே. ஸோ டாடா பஞ்ச் 1,36,000 4 இயர்ஸில் ஓட்டிய ஃபீட்பேக். ஆக்சுவலி வண்டி இவ்வளோ ஓட்டியுமே சாலிடாக நல்லா தான் இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் இந்த சில பல இஷ்யூஸ் அண்ட் சில பல மைனரான பிரச்சனைகள். ஆனால் வைப்ரேஷன் இஷ்யூ வந்து டெஃபினெட்லி இருக்குது. ஸோ அந்த ரீதியாக டாடா மோட்டர்ஸில் ஒர்க் பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய ஃபீட்பேக். ஓட்டுறதுக்கான நல்லா தான் இருக்குது. முறுக்கி பார்த்தாலுமே ஓகே, நல்லா மிதிக்கும் போது தான் அந்த மாதிரி நாய்ஸ் லைட்டாக வருது. அப்போ 120 நீங்கள் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கு மேலே எதுக்குங்க போகணும்? இல்லை நான் போவேன் 1.2 நேச்சுரல் ஏர் ஸ்பீடு வச்சுட்டு என்றைக்குமே நம்ம ஊரில் 120ங்கிறதே ஹை ஸ்பீடு தான். இல்லை நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்டேவியா ஆர்எஸ் எடுத்துட்டு ரஷ்யாவில் ஓட்டிட்டு இருந்தேன். அது வேறங்க, ஆக்டேவியா வேறங்க. 240 கிலோமீட்டர்ஸில் நான் வந்து ட்ரைவ் பண்ணேன். 220 240. பட் எனக்கு அந்த வண்டியில் ஒன்றும் பெருசாக சவுண்டும் இல்லை, பெரிய நாய்ஸ் வந்து ரொம்ப அன்பேரபிள் நாய்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அதில். அண்ட் ரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் அந்த ரோடு. அது ஆட்டோபான் அங்கெல்லாம் இல்லை, அது ரஷ்யாவில். ஓகே, ரஷ்யாவில் அதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோடு இதுவே நல்ல ரோடு, இது ரொம்ப நல்ல ரோடு இது. ஸோ ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்குமே ஐ ஃபீல் இட்ஸ் குட். இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் மட்டும் டாடா மோட்டர்ஸ் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சர்வீஸ் மெயின்லி சர்வீஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மாருதிக்கு நியர்பை வந்துடுவாங்க. சர்வீஸ் மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. கரெக்ட் 100% கரெக்ட். எனிவே பார்க்கலாம், புது பஞ்ச் எப்படி இருக்க போகுது அடுத்த வருஷம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த டாடா பஞ்சோடைய லாங் டேர்ம் ரிவ்யூ, 4 இயர் ரிவ்யூ இது நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ப்ரோ வந்து பஞ்ச் நினைக்கிற நேயர்களுக்கு என்ன சஜஷன் சொல்கிறாரு அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோவோடைய டாடா பஞ்ச் 1,36,000 கிலோமீட்டர் ஓடின டாடா பஞ்ச் ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு பரவாயில்லையே தான் இருக்குது. ஆனால் ஏசி போட்டால் ஒரு மாதிரி அப்படியே உதறுது, வைப்ரேஷன்ஸ் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மேடில் ஏற்றுறதுனாலுமே கொஞ்சம் வைப்ரேட் ஆகி தான் மூவே ஆகுது. அதுவும் பாட்டம் அண்ட் டார்க்லாம் ரொம்பவே வீக்காக தான் இருக்குது இந்த வண்டியில். காரணம் என்னன்னு தெரியல. இது திரும்ப ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி யாரும் எனக்கு இது வரைக்கும் அப்டேட் கொடுத்தது இல்லைங்க. நான் பல இடத்துல இதை சொல்லிட்டேன், பட் யாரும் எனக்கு இது வரைக்கும் இதை சால்வ் பண்ணலாம், இது அப்படியே இருக்கும், நீங்கள் ஒரு பக்கமாக இருங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கங்க அப்படின்னு தான். என்னங்க பழகிருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல். ஓகே, ஸோ அந்த வகையில் டாடா மோட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ டாடா மோட்டர்ஸோடைய சர்வீஸ் டீம் அவங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீட்பேக் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? டெலிவரி டைம் மட்டும் எனக்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தா போதும். அதாவது இன்றைக்கி கொடுக்குற வண்டினா நாளைக்கு எனக்கு கொடுத்தா கூட எனக்கு மச் ஓகே. அண்ட் இல்லை ரொம்ப டைம் ஆகுதுன்னா எனக்கு அந்த ஒரு ஸ்பேர் கார் வந்து கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ப்ராப்பராக என்ன ப்ராப்ளம்ங்கிறத வந்துட்டு எனக்கு சொல்லிட்டாங்கன்னாலும், நான் சொன்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்தாலும் இதுவே எனக்கு ரொம்ப போகும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு சர்வீஸ் சென்டரில் பண்ணக்கூடிய வேலை. இது வந்துட்டு லேக் ஆகுதுங்கிறதுனால தான் எனக்கு வந்து சர்வீஸ்னால மட்டும்தான் எனக்கு அடுத்து டாடா சியரா எடுக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. பட் எனக்கு இந்த சர்வீஸ் தான் எனக்கு ரீகன்சிடர் பண்ண வச்சுட்டே இருக்கு. அந்த பாயிண்ட் நான் எடுப்பேன்னு தான் நினைக்கிறேன், பட் எனக்கு இந்த சர்வீஸ் நினச்சி பயமாக இருக்குது. அது ஒரு பாயிண்ட் தான் எனக்கு ட்ராபேக்காக இருக்குது. ஓகே, உண்மையா? ஸோ டாடா சியரா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பேக் டு டாடா ஃபேமிலி. நான் டாடா ஃபேமிலிலேருந்து வெளியே போகணும்னு நினச்சா சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். இந்த ஃபேமிலிலேருந்து வெளியே போக முடியாது, ஆனால் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பங்காளி மாதிரி ஆமாம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, எனக்கு ஆனால் மற்றபடி மெக்கானிக்கலி பெரிய பிரச்சனை இல்லை, எதுவும் பண்ணல இல்லையா? மெக்கானிக்கலாக எனக்கு நீங்கள் போய் பிரேக் டவுன் ஆகி இதாகிறது அப்படி ஒரு இஷ்யூ எனக்கு வந்ததே கிடையாதுங்க. அதாவது மெக்கானிக்கலி இது வரைக்கும் இன்ஜினில் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, வெஹிக்கிளோட எந்த இதுலேயுமே எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. என்னன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மெயினாக வந்து பேக் சீட்டில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சர்வீஸ் இஷ்யூஸ், இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த வர பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டில் இதெல்லாம் சரி பண்ணுவாங்களா தெரில, பார்க்கலாம். அதுக்கு உங்களை அவசியம் நான் கூப்பிடுவேன். ஸோ ப்ரோவோடைய ஃபீட்பேக் நம்ம பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக அவசியம் தெரியும். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய டாடா பஞ்சை எந்தளவுக்கு ஓட்டியிருக்கீங்க, எந்தளவுக்கு இருக்குது ஃபீட்பேக், அதெல்லாமே தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், டாடா பஞ்ச் ஓனர்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் ஆல்வேஸ் வெல்கம். இதை விட அதிகமாக நீங்கள் கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலுமே நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வரவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறத நீங்கள் மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் காரை தேடி ரிவ்யூ பண்ணுறதுக்கு நாங்களே வருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டாடா
பஞ்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நேயர்களுக்கு ப்ரோ நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் சஜஷன் சொல்ல விரும்புறீங்க? இந்த காரை வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன், வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ ஜிஎஸ்டியில் ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு. ஆன் ரோட்லேயே ஒரு 6.5 lakhs 7 lakhsக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிருது பேஸ் மாடல். ஓகே. பட் இது இந்த ப்ரைஸுக்கு சொல்ல போனால் இது உண்மையாலுமே ஒரு நல்ல கார் தான். பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி சர்வீஸ் இஷ்யூ அண்ட் இந்த இனிஷியல் கியர்ஸ் வந்து பிக்கப் இருக்காது. இதை வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு ஜாலியாக ஓட்டணுங்கிற மாதிரி கார் கிடையாது. ஒரு ஃபேமிலி பர்சன், இது ஒரு பொறுப்பான ஃபேமிலி பர்சன் ஒரு நார்மலான ஸ்பீடில் போயிட்டு நார்மலான வீட்டுக்கு வரணும், ஒரு எப்போவாது கூட ஒரு ரஷ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஹம்பிளான ஒரு மாடஸ்டான கார். ஓகே. ஸோ ப்ரோவோடைய வேர்ட்ஸ் வந்து 100% ஆனஸ்ட். நாங்களும் அதே மாதிரி ஆனஸ்ட்டாக சொல்கிறோம். பஞ்ச் நல்ல கார் தான். என்னென்னா மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். சர்வீஸ் சென்டரை நீங்கள் கண்காணிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதே மாதிரி மேலும் பல யூஸ்ஃபுல்லான யூசர் ரிவ்யூஸில் நம்ம வந்து சந்திக்கலாம். உங்களுடைய கார் ரிவ்யூ பண்ணணும்னா அவசியம் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸில். அண்ட் வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் மெய் பிரகாஷ் ப்ரோ. நன்றி, வணக்கம்.